ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரேணுகா பார்த்தீங்கன்னா மல்லி, விஜய், வெண்பா இவங்க 3 பேரும் ஸ்டே பண்ணிகிட்ருக்க அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம மல்லி, விஜய், வெண்பா 3 பேரும் ஒன்றா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை விஜய் தான் வந்து ஃப்ரேம் போட்டு வீட்டில் அந்த டோருக்கு பக்கத்தில் வந்து மாட்டி வச்சுருந்தாரு. ஸோ அதை எடுத்து ரேணுகா பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா உள்ளே வராங்க. ஸோ யாரோ உள்ளே வராங்க, யாருன்னு தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கே பயந்து ஷாக் ஆகி அந்த ஃபோட்டோவை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. கீழே விழுந்த உடனே அந்த ஃபோட்டோ மேலே இருந்த கண்ணாடி எல்லாம் அப்படியே உடஞ்சி சுக்கு சுக்காக கீழே போயிடுது. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ மல்லியம்மா, டாடா ஃபோட்டோவை போட்டு உடைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம வெண்பா கேட்க போகிறாங்க. அதுக்கு ரேணுகா என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இல்லை இல்லை, நான் தெரியாமல் தான் போட்டேன், நான் பார்த்துன்னு தான் இருந்தேன், அதுவே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்க போகிறாங்களா, இல்லை வேணும்னு தான் போட்டாங்களா, இல்லை எதுக்காக அவங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து அவ்வளோ கிட்ட பார்த்துட்ருக்காங்க அப்படின்றதும் தெரியல. ஸோ அந்த நேரம்னு பார்த்து நம்ம விஜய் வந்தாங்க அப்படின்னா, ரேணுகா அது வந்து மல்லி, நானும் வெண்பா எடுத்த ஃபோட்டோ நல்லா இருக்குல்ல, அதை தான் மாட்டி வச்சுருந்தேன், ஏன் உடைச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க போகிறாங்க. ஸோ இல்லை தெரியாமல் தானே உடஞ்சிருச்சு, சரி பரவாயில்ல விடு, வேறு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. அந்த இடத்துல வெண்பா பார்த்திங்கன்னா இவங்க நம்மளை பிரிக்க தான் வந்திருக்காங்க, இவங்க நம்ம அம்மா இல்லை அப்படின்ற விஷயத்த சீக்கிரமாகவே வந்து வெண்பாவே புரிஞ்சுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனோகரும் பார்த்திங்கன்னா இவங்க ரேணுகா இல்லை, உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து அவரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா ரேணுகாவோட கையில் தழும்பு இருக்கும், அந்த தழும்பு வந்து இப்போ இவங்க கையில் இல்லை, அப்போ இவங்க ரேணுகா இல்லை, இவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்க வேற யாரோ அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்லா தான் இருக்காங்க, இவங்க மென்டல் இல்லை, இவங்க பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க யாரோ சொல்லி தான் இந்த வேலைலாம் நடந்துட்டுருக்கு, இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம மல்லி, விஜய் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்க போகிறாங்க. நம்ம மனோகரும் சேர்ந்து தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.